மராட்டியத்தில் வெடித்த மொழிப்போர் வெற்றி கொண்டாட்டமாக மாறியது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்த உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஆவேசம். பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு மறக்க முடியாத பாடம் புகட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மொழி உரிமை போர் மராட்டியத்திலும் சூறாவளியாக சுழன்றிருக்கிறது என பெருமிதம். நாளை மறுநாள் சுற்றுப்பயணம் தொடங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. முதலமைச்சர் வேட்பாளர் பற்றி அமித்ஷா தெளிவுபடுத்திய பின் பாஜகவினர் பேசுவது சரியல்ல என பேட்டி. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக டிடிவி தினகரன் திட்டவட்டம். தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என உறுதி. எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. முதலமைச்சர் யாரா இருப்பாங்க? அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. பிரச்சாரத்துக்கு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது அமித்ஷா சொன்னது தான் உங்க கேள்விக்கு பதில். டிடிவி தினகரன் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும். அதிமுகவை விஜய் விமர்சிக்காதது குறித்தும் திருமாவளவன் கேள்வி. தாவேகாவை திமுக கூட்டணிக்கு அழைக்கவே இல்லை என KN நேரு பேட்டி. திமுக கூட்டணியில் சேர மாட்டேன் என்று கூறிய விஜய்க்கு பதிலடி. பாதுகாப்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்ல, நாங்க தான் ஜெயிப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் வேட்பாளர் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவரை நாங்க கூப்பிடலையே. நடப்பு ஆண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அணைக்கு வினாடிக்கு 51,000 கன அடி நீர்வரத்து. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி. நீல நிற கொடியில் யானை சின்னத்துடன் வடிவமைக்கப்பட்ட கொடியையும் வெளியிட்டார். குடமுழுக்கு விழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட திருச்செந்தூர். தங்க நிற தகடுகளால் ஜொலிக்கும் யாகசாலை மண்டபம். ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம். மக்கள் குறைகளை களைய 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விழுப்புரம் ஓமந்தூரில் வரும் 8ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் பாமக செயற்குழு கூட்டம். தைலாபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் புதிய தலைமை நிர்வாகக் குழு கூட்டத்தில் முடிவு. மத ரீதியாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு. 2வது முறையாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத மதுரை ஆதீனம். கூடலூரில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ஓடிய காட்டு யானையால் பரபரப்பு. சாலையில் வந்த வாகனத்தையும் தாக்கியதால் மக்கள் அச்சம். குன்றத்தூர் அருகே பெட்ரோல் டீசல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. சாலையில் டீசல் மற்றும் பெட்ரோல் வழிந்தோடியதால் பரபரப்பு. மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பெரும் முறைகேடு நடந்திருப்பது அம்பலம்.
ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் 8 பேர் உட்பட 34 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. இந்தியாவில் பால் வளம் வேளாண் துறையிலும் கால் பதிக்க விரும்பும் அமெரிக்கா. டிரம்பின் நெருக்கடிக்கு பிரதமர் மோடி பணிந்து விடுவார் என ராகுல் விமர்சனம். பீகாரில் வீட்டு வாசலில் வைத்து தொழிலதிபர் சுட்டுக் கொலை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு மகனை கொன்றது போலவே தந்தையையும் கொன்ற கும்பல். ஜார்க்கண்டில் மழை வெள்ளத்தால் 2ஆக பிளந்த சாலை. ஆபத்தான முறையில் ஏணி போட்டு பாலத்தின் மீது ஏறி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். அமெரிக்காவில் ஏஐ தொழில்நுட்ப உதவியால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கருத்தரித்த பெண். கணவரிடம் மறைந்திருந்த வீரியமிக்க விந்தணுவை கண்டுபிடித்து IVF முறையில் கருத்தரிப்பு. வங்கதேச சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்தது இந்திய கிரிக்கெட் அணி. வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் பதற்றத்தால் BCCI நடவடிக்கை. 20 ஆண்டுகளாக பிரிந்திருந்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஹிந்தி எதிர்ப்பு என்ற புள்ளியில் இணைந்துள்ளனர். ஹிந்தி எதிர்ப்பு வெற்றி பேரணியில் பங்கேற்ற இருவரும் இனி எப்போதும் இணைந்தே பயணிக்கப் போவதாக கூட்டாக அறிவித்துள்ளனர். மராட்டியத்தில் ஆளும் பாஜக மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தவும் ஹிந்தியை கட்டாயமாக்கவும் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அறிவிப்பு வெளியான உடனேயே எதிர்ப்பு எழுந்த நிலையில் முடிவை கைவிடுவதாக மாநில அரசு அறிவித்தது. ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே தொடக்கப் பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்கும் முடிவை மராட்டிய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மராட்டிய நவநிர்மாண் சேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. கட்டாய ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஜூலை 5ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்போவதாக உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே கூட்டாக அறிவித்தார்கள். மராட்டிய அரசியலில் 20 ஆண்டுகளாக பிரிந்துள்ள உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஹிந்தி எதிர்ப்புக்காக இணைந்தது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஹிந்தியை கட்டாயமாக்கும் மும்மொழி கொள்கையை கைவிடுவதாக மராட்டிய மாநில அரசு மீண்டும் அறிவித்தது. இதையடுத்து ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவிருந்த ஹிந்தி எதிர்ப்பு பேரணி வெற்றி பேரணியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெற்றி பேரணி நடைபெற்ற மும்பை ஓர்லி மைதானத்தில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரளத் தொடங்கினார்கள். விழாவில் பங்கேற்ற தொண்டர்கள் ஹிந்தி எதிர்ப்பு பதாகைகளை உயர்த்தி பிடித்தும் ஹிந்தி எதிர்ப்பு பாடல்களுக்கு உற்சாக நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் பேசிய ராஜ் தாக்கரே பால் தாக்கரேவால் இணைக்க முடியாத தன்னையும் ராஜ் தாக்கரேவையும் ஹிந்தி எதிர்ப்புக்காக தேவேந்திர பட்னவிஸ் ஒன்றிணைத்து விட்டதாக தெரிவித்தார். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ளதையும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டிய ராஜ் தாக்கரே தங்கள் மீது ஹிந்தியை திணிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். 200 ஆண்டுகள் மட்டுமே பழமையான ஹிந்தியை தேவையில்லாமல் திணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் மராட்டியத்திலிருந்து மும்பையை பிரிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். आज जवळपास 20 वर्षानंतर मी आणि उद्धव आम्ही एका व्यासपीठावरती आज येतो आहोत. जे माननीय बाळासाहेबांना जमलं नाही, जे अनेकांना जमलं नाही, आम्हाला दोघांना एकत्र आणायचं, ते देवेंद्र फडणवीसला जमलं. விழாவில் பேசிய உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே இல்லை என்றால் மராட்டியத்தில் பாஜகவை யாருக்குமே தெரிந்திருக்காது என்றார். தானும் ராஜ் தாக்கரேவும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பயணிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். வெற்றி பேரணியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
கூட்டணி குறித்தும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்தும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய பிறகு தமிழ்நாடு பாஜகவினர் பேசுவது சரியல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வரும் 7ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சுற்றுப்பயணத்துக்கான லோகோ மற்றும் பாடலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுப்பயணம் மூலம் அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் என்றும் சுற்றுப்பயணம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பின் போதே கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக கூறினார். அமித்ஷா கூறிய பிறகும் தமிழ்நாடு பாஜகவினர் பேசுவது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நண்பர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது தெளிவுபடுத்தாத நிலையில இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் நீங்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் பாஜக இடம்பெறும் என்ற அதிமுக மற்றும் பாஜகவினரின் பேச்சுக்கள் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துவிட்டார். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது மனைவி பொற்கொடி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சியின் பெயர் மற்றும் கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையை அடுத்த பொத்தூரில் உள்ள வள்ளலார் மடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடம் வரை பேரணி நடைபெற்றது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயின் தாய் கமலா கவாய், திருமாவளவன், வேல்முருகன், நயினார் நாகேந்திரன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ரங்கநாதன், மதிமுக சார்பில் மல்லை சத்யா, தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, பழநெடுமாறன், ஜான் பாண்டியன், திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேரணியின் நிறைவாக ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் பௌத்த முறைப்படி புத்த வந்தனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் 9 அடி உருவ சிலையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தாய் கமலா கவாய் திறந்து வைத்தார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது மனைவி பொற்கொடி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சிக்கு நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் கொண்ட புதிய கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். TMBSP என்று பொறிக்கப்பட்ட நீல நிற கொடியில் தும்பிக்கையில் பேனாவுடன் யானை இருப்பது போல் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்சியை அறிமுகப்படுத்திய பிறகு 32 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஏற்றி வைத்தார். இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக RSS முயற்சி செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி அழகிய மண்டபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். RSS செய்த வேலையை BJP செய்யுது.
மீதி பேர் செய்யக்கூடாது. அவங்க என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, ஏதாவது கலகங்கள் ஏற்படுத்தலாமா, முரசல் ஏற்படுத்தலாமா, பிரச்சனை ஏற்படுத்தலாமா. இந்தியா கூட்டணி என்பது எது கூட்டணி எத்தனை முறை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஞாபகம் சரியான 100 முறைக்கு மேல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பேன். இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்றது ஒரு செங்கலை கூட கொடுக்க முடியாது. தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, திமுக வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு, வீடு வீடா போய் வாக்காளர் திமுக உறுப்பினர்கள் சேர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி. ஏங்க தொடர்ந்து 4 தேர்தல்ல எல்லாரும் நாங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்கோம். அவர் தோத்துட்டே இருக்காரு. தோத்துட்டே இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க நாங்க சொல்லணும். நாங்க மக்கள்கிட்ட ஏன் போறோம்னா, மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கத்தை க்ளோஸ் அப் ஆக்குறோம். நாங்க அவருக்கு மக்கள்கிட்ட நெருக்கமே இல்லையா? அவர் பிஜேபி கிட்ட தான் நெருக்கமா இருக்காரு, RSS கிட்ட தான் நெருக்கமா இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க டிடிவி தினகரன் மறுத்துள்ளார். பெரிய கட்சி அதிமுக என்பதால் பழனிசாமியே இதற்கு பதில் கூற வேண்டும் என தொல் திருமாவளவனும், கூட்டணி ஆட்சி அமையாது என ஓ பன்னீர்செல்வமும் கருத்து கூறியுள்ளனர். கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சவர்கள் நீங்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014லையும் 19லையும் பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திரிகள் தான் அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. முதலமைச்சர் யாரா இருப்பாங்க? அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. அந்த கூட்டணியில் பெரிய கட்சி 65-66 MLAக்களை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். பெரிய வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், எடப்பாடி அவர்கள்தான் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும். 2026 தேர்தலுக்குள்ள கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலமாக இருந்தாலும் சார், அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்று தான் அறிவித்தே தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், நடத்தியிருக்காரு, வெற்றியும் காண்கிறார்கள். 2026 தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது. 2026 தேர்தலில் ஒரு மக்கள் நினைத்தால் முடியும். தூத்துக்குடி நாட்டார்குளம் பகுதியில் உள்ள வாய்க்காலம் பாலம் உரிய திட்டமிடல் இன்றி கட்டப்பட்டுள்ளதால் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த மழை வெள்ளத்தால் பாசன குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நாட்டார்குளம் பகுதியில் உள்ள வாய்க்கால் பாலம் எந்தவித சேதமுமின்றி இருந்துள்ளது. இதனை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பணிகளை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நீர்வளத்துறையினர் தொடங்கியுள்ளனர். மேலும் பாலம் சீரமைப்பு பணியின் போது வாய்க்காலில் இருந்த குண்டு கற்களாலான தடுப்பு சுவர்களை எவ்வித தேவையும் இடித்து அகற்றியுள்ளனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதிதாக கட்டித்தருவோம் என்று உறுதியளித்துள்ளனர். முந்திருந்த பாலம் நல்லா இருந்துச்சு, நல்லா போக வர வசதியாகவும் இருந்தது. இப்போ போட்டிருக்காங்க பாலம் ஏதோ சரியில்லை, கொஞ்சம் அரிப்பு ஏற்படுது தண்ணி வந்ததும். அப்புறம் ஏறுறதுக்கு வைக்க ரொம்ப சங்கடமாக இருக்குது, இறங்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. 2 ஆள் இருந்தால் தான் தள்ள வேண்டியிருக்கு, தனிமையில் வர முடியல போக முடியல. பாலம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஒரு வயசானவங்க, ஒரு ஊனமுற்றவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்களாம் கண்டிப்பாக அந்த பாலத்தில் அவங்க ஒரு 2 வீலர்லேயே எதுவுமே கண்டிப்பாக வர முடியாது. இப்போ அந்த தடுப்பு சுவருக்கு பதிலாக கரம்ப மண்ணை கொண்டு போய் அணைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. கரம்ப மண் இப்போவே லீக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலத்தில் அடுத்து வடகிழக்கு பருவமழை உருவாகும் போது
இங்கே ஏற்கனவே பெரிய அளவில் தண்ணி வரும். தண்ணி வரும்போது 2 பக்கமும் தண்ணி அடிச்சிட்டு போகும். கண்டிப்பாக ஒரு பெரிய சேதாரம் வரும். முறையான திட்டமிடல் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தினை மாவட்ட நிர்வாகத்தினர் நேரில் ஆய்வு செய்து தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலத்தை உரிய முறையில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் தினகரன். துணிகளை அயன் செய்து கொடுப்பதற்கு என்றே பிரத்யேக ஆப் ஒன்றை கோவை தொழில் முனைவோர் அறிமுகம் செய்துள்ள நிலையில் அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆன்லைனில் கிடைக்காத பொருட்களே இல்லை என்ற அளவிற்கு அனைத்தும் நவீனமயமான நிலையில் சலவை தொழிலும் சளைத்ததில்லை என்ற அடிப்படையில் துணிகளை இஸ்திரி செய்வதற்கான ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வமுள்ள இவர் தணல்கரி இன்றி நீராவி மற்றும் வெப்பக்காற்று மூலம் இயங்கும் வகையில் டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் எந்திரத்தை தயாரித்தார். இங்கே வச்சுட்டுனா அயன் பண்ணி முடிச்சுட்டு சட்டை வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே வச்சுட்டு இந்த பட்டன் மட்டும் 10 மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் வராது. இந்த நிலையில் அடுத்த முயற்சியாக அயனிங் ஆர்டர்களை பெற செயலி ஒன்றை தயாரித்துள்ளார். டாக்டர் ஸ்டீம் அயன் என்று பெயர் கொண்ட அந்த செயலியை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலியில் ஆர்டர் செய்ததும் துணிகளை வீட்டிற்கே வந்து எடுத்துக்கொண்டு மீண்டும் டோர் டெலிவரி செய்து தருகின்றனர். தற்போது கோவை, சென்னை, பெங்களூர், வட இந்தியாவின் சில முக்கிய நகரங்களில் இந்த ஆப் செயல்பட்டு வருகிறது. விரைவில் இந்தியா முழுவதும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான சார்ஜஸ் தான் சார். இன்ஸ்டன்ட் அயனிங்க்கு மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உடனே கேட்பாங்க, அவங்க 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க கொடுக்கணும். பிக்கப் அண்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இருக்காங்க, அவங்களே வந்து பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணிக்கிறாங்க. சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆப்லேயே வந்துட்டு எதுக்கு எந்தெந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது ஆப்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார். அதை பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு என்ன இது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாங்க சார். சார் எந்த வகையான கிளாத்தாக இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாங்க சார் நம்மளோட இதில். இன்ஸ்டன்ட் அயனிங், அரோமா அயனிங், ஜெனரல் அயனிங், அயன் அண்ட் ஹோம் என்ற 4 விதமான ஆப்ஷன்கள் செயலியில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரோமா அயனிங்கில் புத்துணர்வூட்டும் ஹெர்பல் ஆயில் ஸ்ப்ரே பயன்படுத்துவதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆல் கிளாஸஸும் நாங்கள் அயன் பண்ணி தரோம். காட்டனு, சில்க்கு, லெனினு, ஜீன்ஸு, ஆல் கிளாஸும் நாங்கள் அயன் பண்ணி தரோம். எந்த கிளாஸ் ஒரு ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட். அதே வந்து ஃபேண்ட்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸில் அயன் பண்ணிடலாம். சேரீக்கு மட்டும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகுங்க. அயனிங் அதான் அடுத்த கட்டத்துக்கு நெகுந்திருக்கிறாங்க. எல்லா தொழிலுமே அடுத்த பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா மாற்றம் என்பது மாறாதது. இது எல்லா தொழிலையும் மாறும்போது இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மாறுது. ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு சேஞ்சஸ் பார்த்துருச்சு. இந்த லாண்ட்ரி அண்டு ட்ரை கிளீனர்ஸ் அண்டு ப்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து சேஞ்சஸ் இல்லை. இவங்க அதை கொண்டு வந்திருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஆடைகளை அயனிங் செய்வதற்கு என நேரம் ஒதுக்கும் நிலை தற்போது பலரிடம் இல்லை. அதனை இலகுவாக்கவே நவீன முயற்சியை கையில் எடுத்திருக்கும் கோவையை சேர்ந்த தொழில் முனைவோருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.